வணக்கம். உங்களுக்காக செல்வராஜ். இந்த பதிவு ஒரு பயிற்சி நோக்கத்துக்காக கொடுக்கப்படுது. தயவுசெய்து ரெக்கமெண்ட் எடுத்துக்காதீங்க. பயிற்சிக்கு மட்டும் பயன்படுத்துங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது நம்மளுடைய யூடியூப் சேனலுங்க. இதில் டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த லிங்க் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நிஃப்டியோட லைவ் அப்டேட் வரும். டெய்லி மார்னிங் நிஃப்டியோட லைவ் அப்டேட்டை கொடுத்துட்ருக்கேன். அது உங்களுக்கு ட்ரேடிங்கே சப்போர்ட்டாக இருக்கும். அந்தளவுக்கு இருக்கும். யூஸ் பண்ணி பாருங்கள். அடுத்து புதுசாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபஸ்ட்டு அப்டேட்டட் வீடியோ பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகிடும் உங்களுக்கு. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த பிகினர்ஸ் கைடுன்னு ஒன்று இருக்குது, அதை ஃபஸ்ட்டு பார்த்துருங்க. ஒரு 14 வீடியோ இருக்குது பிகினர்ஸ் கைடில். ஒன் பை ஒன்னாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஒவ்வொரு வீடியோ போட்டது வந்துடும். ஃபஸ்ட்டு இதை ஒவ்வொரு ஒன் பை ஒன்னாக பாருங்கள். பார்க்கும்போதே நம்மளுடைய கான்செப்ட் உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். அதுக்கு அடுத்தது அதை பயிற்சி பண்ணுங்கள். ஒவ்வொரு வீடியோ முடிச்சுட்டு பயிற்சி பண்ணி பழகிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும். அதுக்கு பின்னாடி ஒவ்வொன்றா பயிற்சி பண்ண 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 உங்களுக்கு அப்படியே செட் ஆக ஆரம்பிச்சிடும். நம்மளோட கான்செப்ட் செட் ஆகும். ஆல்ரெடி ட்ரேடர்ஸ் தவறாமல் பார்க்க வேண்டி பாருங்கள். இதுலேயே நம்மளுடைய கோர் கான்செப்ட் கொடுத்துருக்கேன். இதை வச்சு தான் மற்ற எல்லா அப்டேட்டட்ஸ் வீடியோ கொடுத்துருக்கேன். நீங்கள் வாட்ச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு ஸ்டாக்கில் என்னதுன்னு பார்க்கலாம். ரிலையன்ஸ் ஃபஸ்ட்டு பார்ப்போங்க. ஸ்டாக் ஒரு 2 ஸ்டாக் மட்டும் கண்டினியூவாக பார்த்துட்ருக்கேன் நாம். இன்றைக்கி ரிலையன்ஸ் பார்க்கலாம் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸு, இங்கே ஒரு சப்போர்ட்டு, இது ஒரு சப்போர்ட் இருக்குது. இப்போ நேற்று க்ளோசிங் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல முடிஞ்சிருக்கு. அதனால நம்ம ஒரு 3 இது போட்டு வச்சுருக்கோம். கொஞ்சம் முன்னாடி மாற்றி போட்டிருந்தோம். இந்த ரெசிஸ்டன்ஸ் கொஞ்சம் கீழே இறக்கி போட்டிருந்தோம். இப்போ என்னென்னா மார்க்கெட் நேற்று இந்த இடத்துல க்ளோஸ் ஆகி ஹை இது வரைக்கும் வச்சதுனால கொஞ்சம் ரெசிஸ்டன்ஸை மட்டும் நம்ம ஒரு அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கோம். அது முன்னாடி கனெக்ட் பண்ணிங்கன்னா முன்னாடி கரெக்டாக இன்னொரு இடத்துலையும் கனெக்ட் ஆகுது. அதனால நம்ம அந்த கனெக்டிங்கை பார்த்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம். சரிங்களா? அப்போது நம்மளுக்கு ஒவ்வொரு டைம் இந்த மாதிரி பேலன்ஸ் பண்ணிக்கணும். நம்ம சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி, மார்க்கெட்டோட மொமெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம பேலன்ஸ் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு 5 மினிட்டுக்கு போயிடுங்க ட்ரேடுக்கு. 5 மினிட்டுக்கு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு அதில் ஆப்பர்ச்சுனிட்டி என்ன கிடச்சிருக்குதோ அதை நம்ம யூஸ் பண்ண முடியும். பாருங்கள், ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் ஸ்கேனில் ஃபஸ்ட்டு ஸ்கேனில் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக சப்போர்ட்டுக்குள்ளே தொட்டுட்டு, ஏன்னா இது ஒரு சப்போர்ட் ஏரியா இல்லை, இது ஒரு சப்போர்ட் ஏரியா கூட. இந்த இடத்துல சப்போர்ட்டும் இருக்குது, 5 மினிட்ஸ் சப்போர்ட்டும் கரெக்டாக இங்கே தொட்டுட்டு அப்படியே மேலே போய் இங்கே முடிஞ்சிருக்கான். முடிஞ்சவன் இங்கே பார்த்துட்டிங்கன்னா பாருங்கள், ஆல்ரெடி இங்கே ஒரு ஹை ரெசிஸ்டன்ஸ் லெவல் ஒன்று இருக்குது. அதை அங்கேருந்து மறுபடியும் கீழே திரும்பி அகெயின் இந்த சப்போர்ட்டையே பிக் பண்ணிவிட்டு மறுபடியும் மேலே போக ஆரம்பிச்சிருக்கான். எப்படி போயிருக்கான் பாருங்க, படி ஏறி போயிருக்கான். படி ஏறி நேராக ரெசிஸ்டன்ஸுக்குள்ளேயே போய் கம்ப்ளீட் ஆகியிருக்கான். இங்கே இன்னொன்று பார்த்தீங்கன்னா லோ உடைக்காமையே போயிட்டுருக்கான்னு தெரியணும் உங்களுக்கு. லோ உடைக்காமல் போயிட்டுருக்கான், ஆனால் சன்னஞ்சனமாக ஹை உடைச்சிட்டு போகிறான். கொஞ்சம் கொஞ்சமாக ஹை உடைச்சாலும் உடைச்சிட்டு போயிட்டுருக்கா அப்படிங்கிறது தெரியணும். அப்போது அப்படியே மார்க்கெட்டை அப்சைடு மூமெண்ட் கொடுத்துருக்கான். இப்போ இந்த பையிங் செல்லிங்க்கு நம்ம எடுக்கிறதுக்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மூமெண்ட்டை பார்க்கணும். இது நேற்று பாருங்கள், அப்படியே ஹை உடைக்காமல் லோவை மட்டும் உடைச்சிட்டு கீழே வந்துட்டு இருந்தான். கரெக்டுங்களா? லோவை கண்டினியூவாக பிரேக் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தான். இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கான்னு பாருங்கள், லோவை பிரேக் பண்ணாமல் ஹையை மட்டும் பிரேக் பண்ணிட்டு போக ஆரம்பிச்சிருக்கான். மார்க்கெட் இப்படியே தான் ரன் ஆகுது. இது கூட நம்ம பழகிட்டோம்னா ரொம்ப எளிமையாக இருக்கும். லோ உடைக்காமல் ஹை உடைச்சிட்டு போகிறாங்கிறது நம்மளுக்கு தெரியணும். ஈஸியாக ட்ரேட் பண்ண முடியும். இப்படியே ஃபாலோ பண்ணுங்க, அதான் சரியாக இருக்கும். ரிலையன்ஸ் என்ன நடந்தது இன்னைக்கு? ரிலையன்ஸ் சாரி ஹெச்டிஎஃப்சி பேங்க். ரிலையன்ஸ் இப்போ பார்த்துங்களேன். இதில் 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா இதில் என்ன நடந்திருக்கு? இது மாற்றி மாற்றி அந்த ரேஞ்சு விட்டு கொடுக்க மாட்டேங்கிறான். அந்த ரேஞ்சுக்குள்ளேயே ஆடிட்டு இருக்கா மார்க்கெட்டு. பாருங்க, காலையில் நேற்று க்ளோஸிங்க, காலையில் ஓப்பன் அதே இடத்துல ஓப்பன் ஆகிட்டு மேலே கீழேயும் போயிட்டு அப்படியே சன்னமாக கீழே வந்தவன் சப்போர்ட்டுக்குள்ளே கம்ப்ளீட்டாக இன்னைக்கு க்ளோஸ் பண்ணியிருக்கான். இப்போ இது 5 மினிட்ஸில் என்ன மூமெண்ட் கொடுத்துருப்பானவன்? 5 மினிட்ஸ் ஒன்றும் இல்லைங்க மூமெண்ட்டு. இவன் இன்னைக்கு பெரிய மூமெண்ட் இல்லை. அதாவது 11ஆந்தேதி இன்னைக்கு இங்கே ஓப்பன் ஆகி ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ்லேயே கீழே வந்திருக்கான். கீழே வந்தால் என்ன அர்த்தம்? இங்கே பாருங்கள், ஆல்ரெடி லோ உடச்சிட்டு வந்துட்டுருக்கான்னு தெரியுதுங்களா? அப்போது செல் ட்ரெண்ட் ரன் ஆகிட்டு இருக்கான்னு தெரியுது. அப்படியே மேலே போனால் எங்கே உடைச்சி மேலே போகணும்? ஹை ஒவ்வொரு ஹையாக பிரேக் பண்ணணும். அவன் என்ன பண்ணிக்கிறான்னு பாருங்க, மேலே போனவன் இங்கே ஒரு ஜர்க் அடித்து இந்த ஹை வரைக்கும் போயிட்டு கரெக்டாக அங்கேருந்து ரிவேர்ஸ் பண்ணியிருக்கான். ரிவேர்ஸ் பண்ணவன் இந்த லோவையும் உடைச்சிட்டு நீட்டாக சப்போர்ட்டுக்குள்ளே இன்றைக்கி வேலையை முடிச்சிருக்கான். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு லோ வச்சுருக்கான், அதுக்கு பின்னாடி அந்த லோவையும் உடைக்கல.
உடைக்காம வந்து நிறுத்தி வச்சிருக்கா சப்போர்ட்டுக்குள்ளே. நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் இதைய. 1 ஹவரில் இது விட்டாச்சுன்னா அடுத்த சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா இன்னும் கீழே வரணும். அடுத்த சப்போர்ட் எங்கே இருக்குதுங்க? நாளைக்கு சப்போஸ் கீழே வந்தால் இந்த ரேஞ்செல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இது ஒரு சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும். மேலே போச்சுன்னா அகைன் ரெசிஸ்டன்ஸ். இப்போ ஒன்றா ரெசிஸ்டன்ஸு சப்போர்ட்டுக்குள்ளேயே தான் பாருங்க, இங்க எல்லாம் ஆட்டம் போட்டிருக்கான் பாருங்க. இதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டுக்குள்ளேயே தான் ஆடிட்டு இருப்பாங்க. இது ஒரு நல்ல சப்போர்ட் தான். எங்கே வந்து ரிவர்ஸ் ஆகுறான்னு பார்க்கலாம். ஓகே ரைட்டுங்க. அடுத்த வீடியோவில் மறுபடியும் பார்க்கலாம். இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. இதை விட்டால் மார்க்கெட்டில் இதை தாண்டி ஒன்றும் நடக்கிறது இல்லைன்னு தெரிஞ்சுக்கங்க. ஃபஸ்ட்டு இண்டிகேட்டரை யூஸ் பண்ணாதீங்க. கால்குலேஷன் எதுவுமே தேவையில்லை. படத்தை பார்த்து வேலை செய்ய வேண்டியது தான். ஓகே, தேங்க்யூ.